ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கிரேசி பிளாசம்ஸ். லாங் வீடியோ வந்து போடுறதுக்கு டைம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 குட்டீஸ் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம வந்து சேனலையும் வந்து லாங் வீடியோனால் எடுக்க முடியல. ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 டேஸ் லீவு கிடச்சிது. அதில் வந்து சரி அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டை விட்டு வெளியில் வரும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா செவுத்து ஓரமாக இந்த பிரண்டை செடி வந்து நல்லா வளர்ந்துருந்தது. பார்த்தோன்னே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி வந்து இன்றைக்கி லீவு தானே அப்படிங்கிறதுனால பொரித்து சட்னி ஆட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பொரிச்சிட்டு வந்தால். கவியும் கூடவே ஹெல்ப்புக்கு வந்தால். காலையில் நேரமே எந்திரிச்சிட்டா. ஸோ வந்து என் கூடவே இருந்தால். 4 டேஸ் கண்டிப்பாக குட்டீஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரியே வந்து 4 டேஸ் குட்டீஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணவும் முடிஞ்சுது. வீட்டு வேலை குட்டீஸ் பார்க்குறது இதுதான் அந்த 4 டேஸுமே வேலை. கொண்டு வந்து கொடுத்ததனையும் அம்மா வந்து 2 கையிலையும் தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து எப்படி சுத்தம் செய்யணும்னு சொன்னாங்க. அப்புறம் நம்மளும் எப்போ கற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியாங்கம்மா எப்படியாங்கம்மான்னு கேட்டதும் அம்மா வந்து ஆமாம் சாமி இப்படி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கக்கிட்ட அம்மாக்கிட்ட வந்து நம்ம கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து அதை வந்து அம்மாட்ட கேட்டு இந்த பிரண்டை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை அந்த கார்னரில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சதப்பகுதியை மட்டும் மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எப்போ போல் நம்ம துவையல் வந்து நம்ம செய்யலாம். இந்த பிரண்டை துவையல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல பசியை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம என்ன தான் கொடுத்தாலும் அவங்களா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த பிரண்டை துவையல் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கன்னா கண்டிப்பாக அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா அந்த பசியை தூண்டக்கூடிய ஒரு இது வந்து இந்த பிரண்டையில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. எப்பவும் போல தான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி அந்த பிரண்டை நல்லா வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயிலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல், அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு லீவ் தானே அப்படிங்கிறதுனால அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செக்கில் தான் சட்னி ஆட்டினேன். எப்போவுமே எனக்கு லீவ் கிடைக்கும் பொழுது டைம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மிக்ஸி வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செக்கில் வந்து நான் வந்து அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நம்மளும் வந்து யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இது வந்து இந்த பிரண்டை துவையல் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா வந்து சாப்பிடுவாங்க. பசியை தூண்டக்கூடியது, செரிமானத்துக்கும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கிராமப்புறங்களில் இது வந்து ஈஸியாக கிடைக்கும். காசு போட தேவையில்லை. மேக்ஸிமம் கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளுமே காய்கறிகள் அதாவது இந்த சுண்டைக்காய் அதாவது ரேராக கிடைக்கக்கூடிய பொருள் இந்த வாழைப்பூ, வாழைத்தண்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரண்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசே கொடுக்க வேண்டியதில்லை. நமக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும். இதுதான் கிராமத்துடைய முக்கியமான ஸ்பெஷல். நல்லா சூப்பரான ஒரு பிரண்டை சட்னி வந்து அரைச்சிட்டு வந்து வாழை இலையில் போட்டு இன்றைக்கி சாப்பிட்லான்னு சொல்லி இன்றைக்கி லீவுங்கிறதுனால இலையில் போட்டு இன்றைக்கி கவிக்கு வந்து ஊட்டி விட்டேன். தம்பி பாப்பா 2 பேர்த்துக்குமே இன்றைக்கி வந்து வாழை இலையில் போட்டு சூடான சாதத்துக்கூட இந்த பிரண்டை துவையல் வந்து சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி டைம் கிடைச்சிதுன்னா இந்த மாதிரி பிரண்டை வந்து கிடைச்சிது, உங்களுக்கு அரிதாக கிடைக்கக்கூடிய பொருள் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக செஞ்சு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. கண்டிப்பாக இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.